இருக்கீங்களா? வலைக்கும் அஸ்ஸலாமா. ஏதோ இருக்கேம்மா. ஏன்க்கா சோகமா இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன், அதான். நியூஸ்? அப்படிதான் நியூஸ் பார்த்தீங்க? அதாவது சென்னையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே மாசத்துல 22 பெண்கள் ஓடி போயிட்டாங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பத்திதான். என்னக்கா சொல்றீங்க? ஒரே மாசத்துல 22 பிள்ளைங்க ஓடி போயிட்டீங்களா? ஆமாமா, இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாவும் வேதனையாவும் இருக்கு. பெத்தவங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டு ஓடுற பிள்ளைங்கள சும்மாவே விடக்கூடாது. பிள்ளைங்களை சொல்லி என்னமா பிரார்த்தனம்? பெத்தவங்களை தான் சொல்லணும். எந்த பெத்தவங்க மேல என்ன தப்பா? அவங்க என்ன பண்ணாங்க? பெத்தவங்க மேல என்ன தப்பா? பெண்கள் ஓடி போறதுக்கான காரணமே பெத்தவங்க தான், தெரியுமா? எந்த பெத்த தாயாவது தன்னோட பிள்ளை ஓடி போகணும்னு நினைப்பாளா? அதை சொல்லலாமா? பெண் பிள்ளைங்களை ஏன் படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஏன் பிள்ளைங்க எல்லாம் படிக்க கூடாதாக்கா? பிள்ளைங்க படிச்சு என்ன பண்ண போறாங்க? இன்ஜினியர் படிச்சு பில்டிங் கட்ட போறாங்களா? இல்ல மெக்கானிக்கல் படிச்சு மெக்கானிக்கல் பாக்ஸ் தூக்க போறாங்களா? இல்ல டீச்சர் படிச்சு ஹெட் மாஸ்டர் ஆக போறாங்க? எதுவும் கிடையாது. இல்ல அதனால உங்களுக்கு பெற்றோர்களுக்கு அழைச்சா இன்னும் துட்டு வேஸ்ட்தான். இனிமே அல்லாஹ் தஆலா வந்து நாளைக்கு மறுமையில வந்து உங்க பிள்ளைங்களை என்ன படிக்க வச்சீங்கன்னு கேட்டா, நான் வந்து எம்காம் படிக்க வச்சேன், இன்னும் வந்துட்டு நல்ல பட்டதாரி ஆக்கின பதில் சொன்னீங்க. எதுவும் முடியாது. அப்புறம் எதுக்கு படிக்க வைக்கணும்? சரிக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லுமா. இப்ப வந்து அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி எந்த இடத்துலயுமே வந்து ஒருத்தவங்களுக்கு கல்வி இன்னொருத்தவங்க கல்விலாம் இல்ல அப்படின்லாம் சொல்லல. நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். ஆண்களுக்கு வந்து கல்வி இருக்கு, பெண்களுக்கு கல்வி இல்லைன்னா இல்ல, பொதுவா எல்லாத்துக்குமே கல்வி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நபிஸல்லல்லாஹு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நபியவங்களுக்கு அப்புறம் வந்து ஆயிஷா அவங்க வந்து 40 வருஷமா ஆசிரியரா இருந்திருக்காங்க. அதே மாதிரி அலிரலியல்லாஹு அவங்க காலத்துல வந்து நஃபீஸா என்ற பெண்மணி வந்து ஹதீஸ்ல பெரிய நிபுணரா இருந்திருக்காங்க. இவங்கன்னா வரலாற்றுல பதிவு இருக்காங்கக்கா. நம்ம அறிவாளி. அவங்க படிச்சதெல்லாம் மார்க்க கல்வி, ஏபிசிடி கிடையாது. ஏன்னா உலகல்ல தேர்ச்சி பெற்ற பெண்மணியே இல்லையா? ஏன் நம்ம உமர் அலி அவங்க காலத்துல வந்து ருக்கையா பின் தஸ்லமியா என்ற பெண்மணி வந்து டாக்டரா இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஷிஃபா அப்துல்லா என்ற பெண்மணி வந்து மார்க்கெட்டிங் டெபார்ட்மெண்ட் பொருள்ல இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து வரலாற்றுல பதிவா இருக்காங்க. அது சரிதாமா, பெண்கள் வந்து உலக கல்வியும் படிக்கலாம், மார்க்க கல்வியும் படிக்கலாம். ஆனா இப்ப இருக்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? தன்னுடைய பிள்ளை வந்து படிக்கணும்னு தனியா பஸ்ல அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் தாராளமான காசையும் கொடுத்துட்றாங்க, இந்த டேஞ்சரான போனையும் கொடுத்து விட்டுறாங்க. இன்னும் வந்து பிள்ளைங்க நல்லா படிக்கணும், தன்னோட வீட்டுல வந்து தனி அறையும் கொடுத்துட்றாங்க. இன்னும் அந்த அறையில வந்து பெண்கள் என்ன பண்றாங்கன்னு கூட பாக்குறது கிடையாது. இப்ப கூட நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது ஒரு பெண்மணி வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து ஓடி போயிட்டாங்க. அவங்க அத்தா அம்மா தான் டெய்லி அவங்க வந்துட்டு ட்ராப்பும் பண்ணுவாங்க, பிக்கப்பும் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணி வந்து தன்னுடைய அத்தா அம்மாவை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப புரிஞ்சுதா அவனுக்கு? நல்லா புரிஞ்சுதுக்கா. ஆனா இப்ப வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து இறை அச்சமும் மார்க்க விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து பயத்தோட இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. அது சரிதாமா. ஆனா எத்தனை பேர் வந்து உலக கல்வியோட மார்க்க கல்வியும் கல்விங்க? இப்பதான் 10th 11th வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் எடுக்கிற விஷயம் வந்து மார்க்க கல்வியா தான் இருக்கு. இன்னும் அதுக்கு மேலேயும் போனா வந்துட்டு மார்க்க கல்வி வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் எடுக்கிற விஷயம் புர்காவா தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதாவது முஸ்கான்ன்ற ஒரு பெண்மணி தன்னுடைய காலேஜ்ல வந்து தன்னுடைய சக மாணவர்கள்லாம் அவங்களுடைய அடையாளத்தை போட்டு கிளாஸ்க்குள்ள உட்காரப்போ, நான் ஏன் புர்காவை போடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய காலேஜ்ல வந்துட்டு அவங்க புர்காவை போட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி முடங்கி தன்னுடைய காலேஜ்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த அளவு இறையச்ச நமக்குள்ள யாருக்கு இருக்கும்? கைவிட்டு என்றவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே வந்துட்டு பெண்களுக்கு வந்து மார்க்க கல்வியும் இறையச்சமும் இருந்தா வந்து உலக கல்வியும் படிக்கலாம், மார்க்க கல்வியும் படிக்கலாம். எனவே வந்து மார்க்க கல்வியும் இறையச்சமும் கத்துக்கிற மாதிரி மதசாதான் நம்ம அம்மாள் கல்விக்கலாம். இங்க வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து மக்தப் மதரசாவும் நிஸ்வான் மதரசாவும் வந்து குடும்ப பெண்களுக்கு வந்துட்டு தனித்தனியா கிளாஸ் எடுக்கப்படுது. எனவே வந்துட்டு நம்மளோட படிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா வந்து பரக்கத்து கொடுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.